சூப்பராக வந்து செஞ்சுட்டேன். கிட்ட வந்து பாருமா வந்து சூப்பராக வந்து அப்புறம் மல்லாட்ட பயிறு எள்ளு எல்லாமே வந்து தெரியுது சூப்பராக வந்து. இப்போ வந்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு நானே வந்து சொல்லிடுறேன். சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வெந்தால் எப்படி நாலா பக்கமும் வந்து ஆவி வருமோ அதே மாதிரி வந்து இப்போ கேவுரு மாவுதுலேயே நாலா பக்கமாக வந்து ஆவி வந்து வந்துடுச்சு. அப்படின்னா வந்து மாவு வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம். வாங்க திறந்து பார்க்கலாம் வெந்துட்டான்னு சொல்லிட்டு. ஜெயஸ்ரீ என்ன பண்ணுறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராகி மாவில் வந்து புட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோமே. அம்மா வந்து கூழ் ஊற்றுறது வந்து ராகி மாவு வந்து அரிசி வந்து வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த மாவு எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து உதிரி உதிரியாக பிசைஞ்சிடணும். உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து நல்லா வந்து தண்ணி விட்டு வந்து பிசைஞ்சாச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துருக்கேன். இப்போ வந்து இட்லி குண்டானில் நடு இட்லி கொத்தை வச்சு இந்த இட்லி கொத்து மேலே துணி போட்டு இதை வந்து கொட்டி வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி குண்டானில் வந்து எல்லாத்தையுமே வந்து மாவெல்லாம் கொட்டி இப்போ வந்து அவியல் வச்சு எடுத்துக்கலாம். அவியல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மூடி போட்டு மூடிட வேண்டியதான். என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வந்து வச்சாச்சு. இட்லி கொத்து வச்சிட்டீங்க? ஆமாம். ஆனால் முக்கியமான ஒன்று வந்து மறந்தாச்சு. என்னது? அடுப்பு பற்ற வைக்க மறந்தாச்சு. பற்ற வைக்க வேண்டியதான் இதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வரைக்கும் நம்ம போய் தேங்காய் வந்து துருவி எடுத்துன்னு வந்துட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வெந்தால் எப்படி நாலா பக்கமும் வந்து ஆவி வருமோ அதே மாதிரி வந்து இப்போ கேவுரு மாவுதுலேயே நாலா பக்கமாக வந்து ஆவி வந்து வந்துடுச்சு. அப்படின்னா வந்து மாவு வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம். வாங்க திறந்து பார்க்கலாம் வெந்துட்டான்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து வெந்துருச்சு மாவு. இப்போ வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆவியில் வந்து ஒன்றும் தெரியாது. அதனால் வெளியில் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி கொத்துலேருந்து வந்து மாவு வந்து தட்டுக்கு வந்து மாற்றியாச்சு. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஆவின்னு காட்டி வந்து எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி மறுக்குது பார்க்க? சூப்பராக தான் இருக்குது. இதுமாரி தான் அவிச்சு எடுக்கணுமே. இதுக்கப்புறம் தான் இதுக்கு தந்த பொருளை பூரா சேர்க்கணுமே. சரி. இப்போ வந்து என்னென்ன ரெடி பண்ணி தான் தெரியும். இப்போ வந்து மல்லாட்ட பேர் வந்து நல்லா ஒன்றும் அதிகமாக வந்து அரைச்சிட்டு வந்துக்கிறோம். தெரியுதா நல்லா ஃப்ரெண்ட்ஸ்? இது கூட வந்து எள்ளும் வந்து சேர்க்கலாம். ஆனால் நாங்கள் வந்து எள்ளு போய் கடையில் வந்து கேட்டு பார்த்தோம். எள்ளு வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இருக்கிறத வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எள்ளு வந்து சேர்க்கலாம். மற்றபடி தேங்காய் மல்லாட்ட பேர் எல்லாமே வந்து சேர்த்துக்கிறோம். உங்ககிட்ட எள்ளு இருந்தால் மறக்காமல் வந்து கண்டிப்பாக வந்து சேருங்க. சூப்பராக வந்து இருக்கும். இப்போ வந்து மல்லாட்ட பேர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மல்லாட்ட பேர் பார்க்கும்போது உனக்கு எப்படிமா தோணுது? எனக்கு என்ன தோணுது? இந்த பாதாம் உடச்சி தூவாங்க பார்த்தியா அதே மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம அப்படி தான் நினச்சிக்கணும். இன்னும் கேட்டிங்கன்னா இப்போ வந்து தேங்காய் வந்து அம்மா வந்து துருவி கொடுத்தாங்க. இப்போ வந்து இதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை மட்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட நாட்டு வெல்லம் இருந்தால் வந்து சேர்த்துங்க. இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துங்க. சூப்பராக வந்து இருக்கும். என்கிட்ட வந்து எதுவுமே இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து சர்க்கரையே வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையும் வந்து சேர்த்தா நல்லா தான் வந்து இருக்கும். நாட்டு சர்க்கரை நாட்டு வெல்லம்லாம் வந்து சேர்த்தா வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் வந்து சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிறேன். எங்களுக்கு திட்டமான சர்க்கரையை வந்து போட்டு நான் வந்து கிண்டிக்கிறோம். எவ்வளோ தித்திப்பு வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து போட்டு வந்து செஞ்சு எவ்வளோ வேணால் போடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து செஞ்சுங்க சர்க்கரை மட்டும். ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ வந்து எள்ளு அரைஞ்சி திரிஞ்சு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து எள்ளையும் வந்து சேர்த்துக்கலாம். எள்ளு போடாதது வந்து ஒரு மாதிரியே குறை மாதிரி இருந்தது. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து செஞ்ச மாதிரியே இருக்குது.
எள்ளையும் வந்து கொஞ்சம் லைட்டாக குறப்பாக வந்து அரைச்சி போடுங்க. அப்போ தான் வந்து எள்ளோட வாசனை வந்து வருமே. அப்படியே வந்து போட்டால் எள்ளோட வாசனை வந்து தெரியாது. யாருமே அப்படியே போட மாட்டாங்கம்மா, அரிசி தான் போடுவோம். என்கிட்ட அப்போ தான் அந்த வாசனையே வரும் ஃபஸ்ட்டு. சின்ன பிள்ளை இதை தெரியாமல் சொல்கிறேன். நீ எல்லாம் கரெக்டாக செய்கிற, நீ போய் சின்ன பிள்ளை சொல்கிற. சாப்பாட்டில் நீ வில்லன். சாப்பாடு சேர்த்துல வந்து நல்லா பர்ஃபெக்டாக செய்வேன். உனக்கு அதில் வந்து நல்லா அவார்டே தரலாம். எங்களுக்கு பிடிச்சிக்குது நீ செய்யறது எல்லாமே. பாருங்க வந்து சூப்பராக வந்து செஞ்சுட்டேன். கிட்ட வந்து பாருமா, வந்து சூப்பராக வந்து தேங்காய் அப்புறம் மல்லாட்டை பயிறு எள்ளு எல்லாமே வந்து தெரியுது சூப்பராக வந்து. இப்போ வந்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு நானே வந்து சொல்லிடுறேன். சூப்பராக செஞ்சு. எப்பவுமே கேவுரு புட்டு வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். பச்சரிசி மாவு புட்டோட கேவுரு புட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அதில் வந்து மல்லாட்டை பயிறு எள்ளு எல்லாம் சேர்த்து வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்த்து வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கேவுரு புட்டு எந்தமாரி டேஸ்ட்டு வரும்னு சொல்லிட்டு. செய்யாதவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே வந்து சூப்பராக வந்துருக்கு. இருங்க சாப்பிட்டு வந்து பேசுகிறேன். சூப்பராக வந்து காலைங்காட்டியும் வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட செஞ்சு சாப்பிட்டாச்சு. யாரெல்லாம் வந்து கேவுரு மாவு புட்டு செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ட்ரை பண்ணாதவங்க வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். எப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.